போன எபிசோடு வந்து கடைசியில 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதோட பார்த்தோம். அதுல இருந்து அப்படியே பாக்கி எபிசோட பார்ப்போம். அந்த இடத்துல அந்த தாத்தா வந்து 3 கடவுள்களை வெளில வர வைக்கிறாரு. அந்த 3 தெய்வங்களுமே வந்துட்டாங்க. அவங்க 3 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு நகரத்தோட கடவுள்கள் தான். உங்க 3 பேருக்கு இப்போ ஒரு பொண்ணான வாய்ப்பு காத்திருக்கு. நம்மளோட குதிரை படைகளை யாராலுமே தடுக்க முடியாது. நம்மளோட பிரதேசம் இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே பதவிகளுமே நிறைய கிடைக்க போகுது. இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு முதல்ல உதவி பண்ணதுக்கு நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த தாத்தா வந்து கோயிலுக்கு தான் வந்துட்டு போயிருக்காரு. சிவப்பு மெழுகுபத்தி நகரத்துக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருமே முதல்ல இந்த நகரத்துல இருக்க கடைக்கு தான் போக ஆசைப்படுறாங்க. காவலர்கள் பண்ணு வழியை மறைச்சிட்டாங்க. நகரத்துக்கு நீங்க போகணும்னா அந்த டோக்கன் உங்ககிட்ட இருக்கணும். முதல்ல டோக்கன் இல்லாம நாங்க உங்களை போக விட மாட்டோம். லியாங்க அந்த டோக்கனை கொடுத்துட்டு அழகா உள்ள போயிட்டான். சின்ன பையன் லியாங்க மானங்கனமா திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ அந்த மாதிரி எங்க இருந்து வந்தேன்னு அவங்க கிட்ட சொல்றான். அந்த டோக்கன் அதுக்கடுத்து எங்க போய் வாங்குறதுன்னு வேற கேக்குறான். காவலர்கள் எல்லாருமே அதுக்கடுத்து ஹீரோ மொத்தமா சுத்தி வலிச்சிட்டாங்க. நகரத்துக்குள்ள இருந்து ஒரு ஆள் வந்து இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டாரு. இவங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு கடிதங்களுமே வந்திருக்கு. இவனை தவிர மத்த எல்லாருக்குமே இங்க கடிதங்கள் வந்திருக்கு. இவங்க எல்லாரையும் தேடிக்கிட்டு லியாங்கமே இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. எதுக்காக இப்ப வந்து அந்த சின்ன பையனும் கேக்குறான், அப்பா வந்து அவனை விட்டு போயிட்டாருன்னு கவலைப்படுறியான்னு. அதுக்கடுத்து எல்லாருமே அவங்களுக்கு வந்து லெட்டரை தான் அங்க படிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து எல்லாருமே அங்க ஷாப்பிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆசையை தான் அங்க எழுதி மாட்டுறாங்க. ஈரை வந்து சேஃபா போகணும்னு எழுதி வைக்கிறான். அதுக்கடுத்து எல்லாருமே ஒரு புக்கு கடைக்கு தான் போறாங்க. இவனோட பேர் வந்து லீஜின். அந்த சின்ன பையன் எடுத்த புக்ல இருந்து ஒரு மீன் வேற வெளில போகுது. ஏதோ ஒண்ணு போன மாதிரி இருக்குன்னு அவனுமே உத்து பாக்குறான். அதை இங்க பாரு தம்பி, இங்க இருந்து பொருள் வாங்கிட்டேன்னா அதை திருப்பி நான் வாங்கிக்க மாட்டேன். காலையில என்கிட்ட காசை போட்டு தரலான்னு பாக்குற. இந்த கடையில நீ புக்கு வாங்க வந்தாலே பேரம் எல்லாம் பேச முடியாது பாத்துக்க. ஈரை வந்து அந்த சின்ன பையனுக்கு அந்த புக்கை வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்துட்டான். சரி, நீ ஒரு புக்கு உனக்கு வாங்கிருக்கலாமா, எதுக்கு வாங்காம வந்துட்ட? எனக்கு வாங்குறதுக்கு சுத்தமா அது ஆசையே இல்லை இப்போதைக்கு. லியாங்க அந்த கடைக்காரன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கான். இப்பாரு, நமக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அவனெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுவா. அந்த பணக்கார கப்பலுக்குலாம் எந்த வழியா போகணும்னு லியாங்கமே கேக்குறாரு. வழியை கேட்டுட்டு லியாங்கமே அங்கதான் போறாரு. அந்த பொண்ணு வந்து ஈரோ அங்க போக வேணாம்னு சொல்லிட்டு, அங்க போறதுக்கு ரொம்ப காசு அதிகமாகணும். அந்த பொண்ணு ஈரோ அங்க போக வேணாம்னு கூட்டிட்டு போயிட்டு லியாங்கமே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. படகுல அந்த பொண்ணு இவனை பார்த்தோன்னே போய் லியாங்க பின்னாடி பதுங்கிக்கிட்டான். லியாங்க அங்க இருக்கிறது எல்லாமே பேய் மாதிரி இருக்குடா பாக்குறதுக்கு, என்னன்னு பாருடா. இந்த இடத்த பத்தி உனக்கு இன்னும் சுத்தமா எதுவும் தெரியல. இந்த இடத்துக்காகவே இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ்ரா. ஈரோ ஒரு இடத்துல உட்காந்து கதை தான் கேட்கறான். அன்னைக்கு அங்க நடந்த போர்ல வந்து அந்த கின்ஷியுமே தோத்து போயிட்டாங்க. அங்க இருந்த மூதாதையர்கள் எல்லாருமே அதுக்கடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால சுத்தமா வந்து நதியை கடக்க முடியாம போயிட்டு மூதாதையருமே கிதுன் மலையில பதுங்கிக்கிட்டாரு. அந்த மலையின் கடவுளாவும் மாறிட்டாரு. படகு பெண்களுக்கு அவர் தான் அதுக்கடுத்து அடைக்கலம் கொடுத்தாரு. அந்த செயல் வந்து ராஜாக்குமே அங்க கோவத்தை உண்டாக்கிட்டு ராஜா வந்து அதுக்கடுத்து கடலை இடுறாரு. அந்த கடவுளோட சிலையை வந்து தண்ணியில தூக்கி போட சொல்லிட்டாரு. மலை கடவுளோட சிலை வந்து அதுக்கடுத்து தண்ணிக்கு மேல வந்துட்டு அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து அவளோட உயிரை பத்தி கவலைப்படாம அந்த தண்ணிக்குள்ள குதிச்சுட்டு அன்னைக்கு உடஞ்சு போன எல்லா சிலைகளுமே அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து கிதுன் மலையில ஒன்னா சேர்த்துட்டு அதுக்கடுத்து அந்த பொண்ணோட ஆன்மா வந்து அங்கேயும் இங்கேயும் செதறி போயிட்டு திருப்பியுமே அந்த பொண்ணு பிறந்ததுக்கு அடுத்து அவளுக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்ல. அந்த மலை கடவுளை பத்தி இன்னுமே எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவரு ரொம்ப நல்லவர்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அங்க நடந்த சண்டையில அவரை பத்தி நமக்குமே சுத்தமா தெரியாம போயிட்டு இல்லையாங்க, நானுமே இந்த இடத்த விட்டு போலான் இருக்கேன். இப்ப ஒழுங்கா என் கூட வரத பாரு. அவனுமே ஏதோ உனக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓடிட்டான். இவங்களை அழைச்சிட்டு வந்தவருமே இதோட நான் கிளம்புறேன்னு அவரும் போயிட்டாரு. இங்க பாரு, உன நான் எல்லா இடத்துலயும் போய் தேடிக்கிட்டு இருக்கேன்னு. நான் ஒரு கத்தி வாங்கலான்னு தான் இங்க வந்தேன். நமக்கு போற வழியில ஏதாச்சும் ஆபத்து வந்துருமே, அந்த பிரச்சனை நினைச்சு நீ எதுக்காக இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதை தயவு செஞ்சு நீ இப்பயே விட்டுரு. இந்த மாதிரி இதுக்கு மேல நடக்காதுன்னு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு அந்த ஹீரோக்கு வந்து அதிர்ஷ்டம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இவர் வந்து இந்த பொண்ணோட அப்பா தான் இவரு. ஹீரோ கிட்ட போய் நீ முதல்ல மன்னிப்பு கேட்கறத பாரு. இந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த சின்ன பொண்ணு வீட்டுலதான் வேலை பாக்குறாரு. இந்த பொண்ணோட பேர் வந்து ஜூலு. அந்த சின்ன பொண்ணை பாத்துக்கிறதுமே இந்த பொண்ணுக்கு ஒரு வேலையா தான் இருக்கு. அவரோட பேர் வந்து ஜூகே. அதுக்கடுத்து லியாங்க தான் காட்டுறாங்க. இங்க நின்ன லியாங்கமே பட்டுன்னு காணும். அவனும் எங்க போனாருன்னு தான் பாக்குறான். அந்த படகை நிக்க சொல்றானா, இந்த மாதிரி தங்க கட்டி வச்சிருக்கேன், எங்க போறீங்கன்னு. இங்க பாரு, என்கிட்ட தங்க கட்டி இருக்கு, எங்க போறதுக்கான. லியாங்க கத்தி கத்தி கூப்பிட்டதுல அந்த பொண்ணுமே படகை நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணு வந்து கோல்டு பிடிக்கும்னு சொல்லுது. அதுக்கடுத்து பிடிக்காதுன்னு சொல்லுது. லியாங்க ஸ்லிப் ஆனதுல அந்த பொண்ணு கைக்கு அது போயிட்டு அங்க என்ன பண்றது லியாங்குமே சுத்தமா தெரியல. லியாங்க, நாங்க வேணா உங்க பக்கத்துல இருக்க அந்த பையனை வேணா நாங்க கப்பல்ல ஏத்திக்கிறோம். இங்க பாரு, இந்த சின்ன பாயிண்ட் எல்லாம் காசு கிடையாது. அந்த பொண்ணுமே திருப்பி காசை கொடுத்துட்டு அந்த பையனை ஃப்ரீயா கூட அழைச்சிட்டு போறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவனுமே வரலன்னு சொன்னவன அந்த பொண்ணு படகு எடுத்துட்டு இங்க போயிட்டு உனக்கு ஃப்ரீயா கிடைச்சுமே அதை நீ எடுத்துக்காம விட்டுட்ட. உன்னை காப்பாத்துறதுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருக்கு. இல்லையாங்க, நீங்க அந்த பொண்ணுக்காக தான் காத்திருக்கீங்களா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணுனால ஏதாச்சும் பிரச்சனை வரப்போதா? நானே போய் பாத்துட்டு வரேன் அது எவ்வளவு பெரிய பிடிக்க போறவளன்னு. லியாங்க ஒரு படகுல ஏறி போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கடுத்து இந்த பொடி பையில தான் காட்டுறாங்க. அவன் இவ்வளவுதான் தேடிக்கிட்டு வந்திருக்கான். இந்த பொண்ணோட பேர் வந்து லீ பாபிங். அந்த அப்பாவும் பொண்ணுமே இந்த பொண்ணு வீட்டுலதான் வேலை பாக்குறாங்க. என்கிட்ட கொஞ்சமா தான் இருக்கேன், எதுவும் பண்ணிட மாட்டீல. உனக்கு வேண்டதை நீ போய் அங்க வாங்கிக்க. அந்த 2 பசங்களுமே அந்த புக்கு கடைக்கு தான் போறாங்க. அவங்க 2 பேர் போறது ஏதோ ஒண்ணு பாக்குது. அந்த தொப்பி வச்சிருக்க மனிதன் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். அவன் தப்பிக்கிறதுக்கு சுத்தமா வழியே கிடையாது. கிரேட்லியோட வாயில் பாதுகாவலர்கள் தான் அங்கதான் இருக்காங்க. இப்போதைக்கு நீ எதுவும் பண்றதுக்கு பெருசா வேலை கிடையாது. நீ வளர்த்து வச்சிருக்க மீனெல்லாம் இப்ப பயன்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்சு.
நான் ஒரு சாதாரண ஒரு கடை தான் வச்சிருக்கேன், உனக்கு எப்படி என்னால உதவி பண்ண முடியும்? அந்த மீனுக்கு பதிலா நான் வேணா உனக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை தரேன். உங்களோட வீரர்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவாங்களே. நாங்க எல்லாரும் ஒரு சாதாரண வாழ்க்கையை இப்படிதான் எதிர்பார்க்கிறோம். அமைதியா இருக்கிறனால இன்னும் உனக்கு எதுவும் தெரியாம இருக்கு. இந்த தாத்தா வந்து பின்னாடி ஒரு ஆள் அழைச்சிட்டு வந்திருக்காரு. நீ இருந்தாலும் இல்லைனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஒழுங்கா நீ அந்த செய்தியை தைரியம் இருந்தா வெளில விட்டுரு, இல்லைன்னா உன்னோட தங்க உடம்ப நான் உடச்சு எடுத்துருவோம் பாத்துக்க. இந்த 2 பசங்களுமே இந்த கடைக்குள்ளதான் இப்ப இருக்காங்க. லீஜன், இந்த வேலை முடிஞ்சவனா உனக்கு என்னால வாக்குறுதி எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா நீ ஒரு நதிக்கு கடவுளா மாற முடியும். உன்னோட பேரை மன்னருமே கண்டிப்பா ஞாபகத்துல வச்சிருப்பாரு. அதிர்ஷ்டம் எப்ப பார்த்தாலும் தைரியமான ஆட்களுக்கு தான் கிடைக்குது. பரவாயில்ல, நீங்க கொடுத்த இந்த ஆஃபரையுமே நானும் எடுத்துக்கிறேன். அந்த மீனை பார்த்தவொடனே இவன் கொஞ்சம் ஷாக் ஆகி அந்த ஒரு புக்கை தள்ளி விட்டுட்டான். யாரா அவன் உள்ள இருக்கான்னு பாக்குறதுக்கு அவன் கடையெல்லாம் போட்டு அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டான். இவனோட பேர் வந்து லியோ. வாங்கி வந்து போவோன்னு அந்த தாத்தாவுமே கூப்பிடுறாரு இவனை. அந்த வார்த்தைலாம் வெளில போனாலும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம வந்த காரியம் முடிஞ்சுட்டு. இவன் யாருன்னு இன்னும் தெளிவா தெரியல. அந்த இடத்துக்குள்ள இருந்து 2 மீனுமே வேற வெளில போகுது. எவனோ ஒருத்தவன் வேற ஈட்டி எல்லாம் கையில வச்சுட்டு நிக்கிறான். அவன மாதிரி இன்னொன்னு ஒருத்தவனுமே இருக்கான். இந்த இரவு எப்படி தெரிய போகுதுன்னு தெரியல. லார்ட் ஷோவை தான் நான் போய் பார்க்க போறேன். கொஞ்ச நேரம் இதை நம்ம நிப்பாட்டி வைப்போம். லியாங் இருக்கிற படகை தான் காட்டுறாங்க. அங்க லியாங்குமே குடிச்சுக்கிட்டு ஜாலியா தான் இருக்கான். எதுக்காக அங்கேயே நிக்கிற, உள்ளவா. இந்த கிரேட்லி வந்து இந்த ரகசியத்தை இப்படிதான் தேடுறீங்களா? சீனியர் லியாங், உங்களை பத்தி நான் எங்க பார்த்தாலும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட பேர் வந்து சூரு. நான் வந்து உங்ககிட்ட ஒரு வால் நுட்பத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் இங்க வந்தேன். நானுமே நீ இப்படிதான் கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். அந்த கிரேட்லி எப்படிப்பட்ட இடம்? நீ எதுக்காக என்ன பார்க்க போந்திருக்க? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீ இது பெருசா எடுத்துக்காத. சரி, இதை நீ கொஞ்சம் எடுத்துக்க. நீ பேசுறத நினைச்சு எனக்குமே கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. அந்த கிதுன் மலையை பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அதுக்கு ஒண்ணு நான் வரலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க சண்டைய ஆரம்பிச்சுட்டு அங்க பார்த்தோன்னு வச்சுங்களா, 2 பேருக்கு இடையில அங்க சண்டையுமே ரொம்ப பயங்கரமா நடக்குது. அவ அங்க ஈரக்கிட்ட அங்க வசமா மாட்டிக்கிட்டா. அவ அதுல இருந்து தப்பிச்சு ஈரவை திரும்பி தாக்க ஆரம்பிச்சிட்டா. சரியான அடியை ஒண்ணு ஈர வச்சு விட்டுட்டான். எனக்கு கண்ணுமே நல்லா தான் தெரியும். நீ வந்தப்ப ஏதோ ஒண்ணு பண்ண போறேன்னு தான் நினைச்சேன். ஆனா ஆனா நீ என்ன சாகடிக்க போறேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நம்ம 2 பேருக்கு கொஞ்சம் கூட ஒத்து வரல. அதெல்லாம் இருந்துட்டு போட்டு என்ன எதுக்காக நீ இப்ப சாகடிக்க பார்த்த? எனக்கு யங் மாஸ்டர் வீட்ல இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. அதுல ஒரு குறிப்புமே இருந்தது. நானுமே வரிகளுக்கு இடையில அப்ப நல்லா தான் படிச்சேன். ஏகப்பட்ட வார்த்தைகள் அதுல இருந்துச்சு. ஆனா அதுல ஒன்ன சாகடிக்க போட்டிருந்தது. எனக்குமே இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு இடையில அங்க சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு ஹீரோ போட்டு அங்க பயங்கரமா அடிக்கிறான். அவளால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. ஹீரோ போட்டு மானகனியமா அடிக்கிறான். கடைசியா ஒரு பயங்கரமான அடியை வச்சு விட்டுட்டான். பாபிங் பட்டு இல்லைன்னா நான் ஏற்கனவே சாகடிச்சிருப்பேன். இவ ஹீரோவை போட்டு மானகனியமா திட்டிக்கிட்டு இருக்கா. அவ பேரை சொல்றதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாதுடா. நீ எதுக்கு அப்படி சொல்ற? இப்ப நடந்த பிரச்சனைக்கு நீ தானே காரணம். உன்னால உங்க அப்பாவுக்கு தான் இப்ப வேற வழி இல்லாம போயிட்டு. நான் சொல்றது சரிதானே? எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு உங்க அப்பாவுமே கேக்குறாரு. ஹீரோ நீ எதுவும் பண்ணலன்னா நான் இங்க குத்திக்கிட்டு செத்துருவோம் பாத்துக்க. இவருமே வேற வழி இல்லாம இப்ப ஹீரோ கூட சண்டை போட போறாரு. இந்த பாதி தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லியாங் இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. உன் வாழல இருக்கிற சத்திய போட்டு எதுக்காக இப்படி வீணா அடிச்சுக்கிட்டு இருக்க? முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. பேசுறதுக்காக வந்தவன் படகையே அடிச்சு உடைச்சிட்டான். லியாங்குமே அவனை அங்க லாக் பண்ணிட்டாரு. நீ எனக்கு வாங்கி கொடுத்ததுமே நல்லா தான் இருந்தது. நீ என்னோட கடந்த காலத்தை பத்தி தானே கேட்டிருக்கணும். நீங்க எங்க இருந்து போறீங்கன்னா போங்க, என்னோட வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பேற்றுப்பேன். ஈர வந்து அவரை போட்டு தள்ளுற அளவுக்கு போயிட்டான்.